இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைப்பில் இணைகிறார் அதிமுக தரப்பிலிருந்து திரு இன்பதுரை அவர்கள். திரு இன்பதுரை அவர்கள் வணக்கம். இப்போ தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அமைச்சரவை மாற்றம்ங்கிறது நீதிமன்றத்தில் அவங்க பெற்ற தீர்ப்புகள் அடிப்படையில தான். இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலேருந்து அவர் நீக்கியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, நீக்கலன்னா நீதிமன்றம் கடுமையான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும். செந்தில் பாலாஜி கடந்த செப்டம்பர் மாதம் அவர் பெயில் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினாருன்னா, நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டவன், நான் தமிழ்நாடு மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கவில்லை, எனவே சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லித்தான் அவர் பெயில் வாங்கினார். பெயில் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே 2 நாளையில திருப்பியும் மந்திரி ஆகிட்டார். நான் அந்த சமயமே ஒரு ட்வீட் போட்டேன், இது தவறு, அவர் அமைச்சராக பதவி ஏற்க முடியாது. ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது போன்று பெயில் கொடுக்கும்போது கண்டிஷன் போட்டாங்க, அவர் முதலமைச்சராக நீடிக்க முடியாதபடி கண்டிஷன் போட்டாங்க. அது இவருக்கும் பொருந்தும்னு சொன்னேன். அப்ப எல்லாரும் அதை ஏகடியமா பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, செந்தில் பாலாஜியோட பெயில்ல எந்த மெரிட்டும் இல்லை. ஆர்டிகல் 21 படி அவர் நீண்ட நாள் சிறையில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது விசாரணை தான் நடைபெற்று வருகிறது, இன்னும் ட்ரையல் நடத்தி அவரை தண்டிக்கல. அதனால அவர் ஏன் ஜெயில இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அந்த பெயில கொடுத்தாங்க. ஆனா நீதிமன்றம் தெரிவித்தபடி டிஸ்ஆனஸ்டா தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டது. அதாவது இப்ப நம்பிக்கை துரோகம்னு கூட சொல்லலாம். டிஸ்ஆனஸ்ட், நம்பிக்கை துரோகமா தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டு அவரை அமைச்சரவையில சேர்த்துச்சு. அது மிக தவறு என்று சொல்லி நாளைக்கு அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு ஜெயிலா இல்லை பெயிலா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னால நீதிமன்றம் சொல்லிச்சு. அவ்வாறு சொன்னதின் அடிப்படையில் தான் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பொன்முடியை பொறுத்தவரையில அவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது எவ்வித விருப்பமின்றி செயல்படுவேன்னு அவர் அந்த ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார். எந்த அமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்தாலும் எவ்வித விருப்பமின்றி நான் செயல்படுவேங்க. ஆனா அவருடைய பேச்சு பெண்களை இழிவுபடுத்துவதாக இருந்தது, ஒரு மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவதாக இருந்தது. அதனவே அவர் பிரீச் ஆஃப் ஓத் கீழ் வருகிறார். எனவே அவரை ஏற்கனவே கட்சி பதவியிலிருந்து நீக்கும் போது கூட நான் கருத்து தெரிவித்தேன், அது போதாது, அவர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்படணும்னு அதிமுக சார்பில் நான் அதை தெரிவித்தேன். தற்போது அதை முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இது ரெண்டும் தமிழ்நாடு அரசுக்கு பெருமை சேர்ப்பது ஆகாது. இது இப்ப சட்டத்தின் நீதிமன்றத்திற்கு முன்பு தலை குனிந்து நிற்கிறது தமிழ்நாடு அரசு. எனவே லா இஸ் சுப்ரீம் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு இன்பதுரை அவர்கள்.